நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸையும், ஒரு ஷாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் குடுத்த அந்த ஒரு சர்ப்ரைஸ வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்கிட்டாங்க. ஆனா, நம்ம இலக்கியா குடுக்க போற அந்த ஒரு ஷாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமால வந்து தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா சொல்ல போற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் இருந்துகிட்டு, இப்போ தான் பெத்த அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்னை பெத்த அம்மாவ வந்து இப்படி வந்து நம்ம இது பண்ணியிருக்கோமே! அதாவது இவ்ளோ நாளா நம்ம பக்கமே இருந்தாங்க. நமக்கு இந்த விஷயம் தெரியலையே! அப்டின்ற மாரி வந்து நெனச்சு, இப்போ ரொம்பவே கதறி அழுறது மட்டும் இல்லாம, தன்னை பெத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாக போறாங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கதறி, கதறி உழுந்து, உழுந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழுது உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு, தன்னோட அம்மா யாரு? தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்தாலுமே கூட, அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாரு. நம்ம இலக்கியா இருக்காங்க, நம்ம ஜானு இருக்காங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி, தங்கச்சி இவங்க எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இது சின்ன விஷயம் கிடையாது. மிகப்பெரிய விஷயம் அப்படின்றதுனால, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த மாரி தான் கார்த்திக் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இல்லையா இப்ப. கார்த்திக் வந்து லவ் பண்றதுக்காக வந்து பிரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, அது உண்மை கிடையாது. பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து இந்த மாரி நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. "கௌதம், என்ன கௌதம் சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம அ கௌதம் வந்துட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்டா வந்து இப்ப என்ன சொல்றாங்க, "இதுதான் விஷயம். கார்த்திக்கோட மனச மாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். அதே சமயம் வந்து இப்ப இப்போ அஞ்சலியால வந்து அதாவது அஞ்சலிய நீ வந்து கார்த்திக்க சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்ச இல்லையா? அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன்." அப்படின்ற மாரி கௌதம் வந்துட்டு ஒரு நல்ல ட்விஸ்ட்டா தான் குடுத்தாங்க. இத நம்ம இலக்கியாவால வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க முடிஞ்சது. பட் இருந்தாலும் கார்த்திக்கோட மனச வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்துட்டு இருந்துச்சு. கௌதம் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லப் போறேன். இந்த விஷயத்த கேட்டு நீங்க பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல கோவப்படக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது நம்ம ரேவதி பத்தி மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதாவது நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு தான், இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்க கேட்க கௌதமால வந்து பார்த்தீங்கன்னா, இத உண்மையா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம ரேவதி அவங்க அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. அவங்க வந்து ஏத்துக்குவாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதி சாக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.